மோடி அரசாங்கம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய அத்தனையும் விமான சேவை இல்லாத நாடா நம்ம நாடா ஆக்கி வச்சிருக்காங்க. மிகப்பெரிய பெருமை அவர்களுக்கு. காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லுவார். காங்கிரஸ் ஆட்சியில தானே எல்லாமே கட்டமைச்சது. இன்னைக்கு நீங்க எல்லாத்தையுமே வித்துட்டீங்களே, தனியார் மயமாக்கிட்டீங்களே. அத்தனை துறைமுகங்களும், சென்னையில் ஒரு விமான நிலையம், அதுக்கடுத்து அந்த பக்கம் திருச்சியில் விமான நிலையம், இப்படி பரவலாக இருக்குது. ஆனால் பரந்தூர்லேயும் ஒரு விமான நிலையம். அதுக்கு 100 கிலோமீட்டர் கூட இல்லை. அதுக்கடையில் பெரிய விமான நிலையம். இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரன்வேக்குமே விமானங்கள் வருவதில்லையே. சரி, விஜய் வந்து அதை எப்படி கையாளுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்பவும் சொல்கிறேன், ஆட்சியில் வந்து எப்படி கையாள போகிறோன்றனா வழி எனக்கு. நான் தான் அடிபட்டிருக்கேன், விழுந்திருக்கேன். அந்த மக்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும் இல்லையா? முதல்ல அதாவது ஒரு தவறுகள் நடக்க முன்னாடி கட்டாமீங்க. ஒரு டாஸ்மாக் இருக்கு, பக்கத்தில் பார் நடக்குது. கரெக்டாக 2யும் 10 மணிக்கு மூடணும். 2த்துக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அரசு. இதை நடத்துறது அரசு. அது வந்து அரசு ஒப்பந்தம், அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க. 10 மணிக்கு இங்கே கடையை மூடுறீங்கல்ல, சரக்கை வாங்கிட்டான், எங்கே கொண்டு போய் குடிப்பான்? பாரில் உட்காந்து தானே குடிக்கணும். அப்போ பாருக்கு கூடுதலாக 1 மணி நேரம் அனுமதியை கொடுக்கணும். அப்போ அவன் அதில் உட்காந்து குடிப்பான். அவன் குடிச்சு முடிச்சுட்டு வெளில வரான்ல, இவர் பிடிப்பார். அவன் குடிப்பான், இவர் பிடிப்பார். இதுதான் இவர்களுடைய வேலை.